பக்திவனம் அன்பர்களே, மகாபாரதம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் குறிப்பாக மகாபாரத போர் முடிந்த அடுத்த நொடியே அர்ஜுனனின் பிரம்மாண்டமான தேர் ஏன் தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது? அந்த தேரின் குடியில் அனுமன் அமர்ந்திருந்ததன் பின்னால் இருந்த ரகசியம் என்ன? இதை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரை வீடியோவை பாருங்க. பாரத போரில் கர்ணனும் பீஷ்மரும் எய்த தெய்வீக அஸ்திரங்கள் சாதாரணமானவை அல்ல. அந்த அஸ்திரங்களின் வேகத்தில் தேர் பின்னோக்கி நகராமல் இருக்க வாயுபுத்திரன் அனுமன் தன் முழு எடையையும் தேர்க்குடியில் ஏற்றி தேரை பூமியில் அழுத்தமாக பிடித்து கொண்டிருந்தார். போர் முடிந்ததும் கிருஷ்ணர் அர்ஜுனனை முதலில் இறங்கச் சொன்னார். அனுமன் கொடியிலிருந்து மறைந்த அடுத்த கணமே அந்த தேர் பெரும் நெருப்போடு எரிந்து சாம்பலானது. அர்ஜுனன் அதிர்ச்சியில் உறைந்தான். அப்போது கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, அம்புகளின் தெய்வீக சக்திகளால் இந்த தேர் எப்போதோ எரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் தேரோட்டியாகவும் அனுமன் குடியிலும் இருந்ததால்தான் நீ உயிர் பிழைத்தாய் என கண்ணன் கூறினார். அதாவது, உங்களது வெற்றிக்கு திறமை மட்டும் காரணமல்ல, உங்களை அறியாமல் தாங்கிப் பிடிக்கும் இறைசக்தியும் தான் காரணம். நன்றி. நாளை சந்திக்கலாம். வணக்கம்.